எனக்கு எதுவுமே சரியா நடக்கிறது இல்ல, இல்லனா நிலைமை ரொம்ப மோசமாயிட்டு இருக்குன்னு நாம எல்லாரும் ஒரு நாள் புலம்பி இருப்போம். என் குடும்பத்திலயும் அப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏற்பட்டப்ப, சாலையோரம் கிடந்த சாதாரண கூழாங்கல் ஒண்ண நான் கண்டெடுத்தேன். அத நான் என் பைக்குள்ள போட்டுக்கிட்டேன். இந்த கல்ல தொடும்போதெல்லாம் நான் நன்றி சொல்லக்கூடிய ஏதோ ஒண்ண நான் நினைச்சுக்க போறேன்னு நான் எனக்குள்ள சொல்லிக்கிட்டேன். தினமும் காலையில எழுந்த உடனே மேஜை மேல இருக்கிற அந்த கல்லை எடுத்து என் பைக்குள்ள போட்டுக்கிட்டு, நான் நன்றியோட இருக்கிற விஷயங்களை நினைவுபடுத்திக்குவேன். ராத்திரியில அதை எடுத்து வெளியே வைக்கும் போதும் அதையே செய்வேன். இது எனக்கு வாடிக்கை ஆயிடுச்சு. இது சம்பந்தமா எனக்கு ஒரு அற்புதமான அனுபவம் ஏற்பட்டது. ஒரு சமயம் அந்த கல்லு என் பையில இருந்து தவறி கீழே விழுந்தப்ப என் தென்னாப்பிரிக்க நண்பர் அது என்னன்னு கேட்டாரு. அது என்னது? அது நன்றி உணர்வு கல்லுன்னு அவர்கிட்ட நான் சொன்னேன். நன்றி உணர்வு கல்லா? தென்னாப்பிரிக்காவுக்கு திரும்பி போயிட்டு அவர்கிட்ட இருந்து 2 வாரம் கழிச்சு மின்னஞ்சல் வந்தது. அதுல அவரு, என் மகன் ஒரு விசித்திரமான வியாதியினால இறந்துகிட்டு இருக்கான். அது ஒரு வகையான ஹெப்படைட்டிஸ். எனக்கு 3 நன்றி உணர்வு கல்லு அனுப்ப முடியுமான்னு கேட்டிருந்தாரு. அந்த கல்லு தெருவோரத்துல கிடைக்குங்கிறதுனால நானும் சரின்னு சொன்னேன். நான் அனுப்ப போற கற்கள் தனித்துவம் வாய்ந்ததா இருக்கணுங்கிற நினைப்போட பக்கத்துல இருக்கிற நீரோடைக்கு போய் சில நல்ல கற்களை பொறுக்கி அவருக்கு நான் அனுப்பி வச்சேன். 4-5 மாசம் கழிச்சு அந்த நண்பர்கிட்ட இருந்து பதில் வந்தது. அதுல அவரு, என் மகன் தேறிட்டான், இப்ப நல்லா இருக்கான். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும். ஒரு நன்றி உணர்வு கல்லு தலா $10 வீதம் 1000 கற்களை வித்து அதை அறக்காரியங்களுக்காக நாங்க கொடுத்தோம், உங்களுக்கு நன்றின்னு சொல்லி இருந்தாரு. அதனால நன்றி உணர்வு மனப்பான்மைங்கிறது நமக்குள்ள இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம்.